இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2 பே அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட்டான மெத்தட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அப்ளிகேஷனை வந்து கம்பேரிஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லயும் நம்ம 2 பே இல்ல வந்து டியூஷன் ஃபீ ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் இல்லைனா வெப்சைட் வந்து எது அப்படிங்கறத இந்த வீடியோல லைவாவே வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபீஸை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10,000 ரூபீஸை நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபோன்பே அப்ளிகேஷன் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 1% உங்களோட கிரெடிட் கார்டு சைடில் இருந்தும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் வந்து அதிகம் தான் ஆகும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபீ மட்டும் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெட் ஆப். ஸோ கிரெட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்பவே லோயஸ்டான ஃபீலை வந்து நம்ம கிரெடிட் கார்டில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இதுல இருந்து நம்ம வந்துட்டு ரொம்ப கம்மியான சார்ஜஸில் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். பட் இன்னைக்கு கண்டிஷனில் இவங்க எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ அப்புறம் வந்து ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சேம் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். 10,000 தான் இதுலையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூஷன் ஃபீ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்பேல எவ்வளோ சார்ஜஸ் பண்ணாங்களோ அதே 250 ரூபாய் தான் இதுலேயும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு 1% பேங்க் சைடில் இருந்து அடிஷனல் சார்ஜஸும் ஆடட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க ஹவுஸ் ரெண்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதே கிரெட் ஆப்பில் இதுக்கு முன்னாடி வந்து டியூஷன் ஃபீயை செலக்ட் பண்ணோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே 10,000க்கு இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷனை விட ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 ரூபாய் அதிகமாக சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க ஹவுஸ் ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயோட கம்பேர் பண்ணும்போது கிரெட் ஆப்பில் வந்து அதிகமான சார்ஜஸ் தான் வந்து பிடிக்கிறாங்க. அடுத்த தேர்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோபிக்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கும் சேம் அமௌண்ட் தான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். 10,000 வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. 207 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது மொபிக்யூ அப்ளிகேஷன்ஸில் நம்ம 10,000 ரூபாய் கிரெடிட் கார்டில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா 207 ரூபாய் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 236 ரூபாய் சார்ஜஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா கிரெட் ஆப் அப்புறம் ஃபோன்பேயை விட இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியான ஒரு சார்ஜஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது போக அடிஷனலாக ஒரு 1% உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து வந்து பிடிப்பாங்க. ஸோ அடுத்த ஃபோர்த் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு. அதாவது ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டுலையும் 2 பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒன் கார்டு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா நீங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 10,000 தான் வந்து என்டர் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10,000 வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ 10,000 ரூபாய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு 177 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பட் இது வந்து ரொம்பவே லோயஸ்டான மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்த அப்ளிகேஷனை விட இது வந்து ரொம்பவே லோயஸ்ட். இது தவிர நமக்கு 1%லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க. இது வந்து டேரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுனால 177 ரூபாய் மட்டும் இதில் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, கிரெட் ஆப், அதுக்கப்புறம் மொபிக்யூ இந்த 3 அப்ளிகேஷனை விட பெட்டரா தோணும். பட் இதுக்கு வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இப்போ அடுத்தது ஃபைனல் மெத்தடை பார்க்கலாம்.
இதுக்கு அடுத்தது ஃபைனலாக இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப லோயஸ்டான சார்ஜஸில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா housing.com தான். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு இன்வைட் கோட் இருக்குது. அந்த இன்வைட் கோடை உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். அது போக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ லைவாக காமிக்கிறேன். இந்த ஒரு housing.com யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான 2 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லனா டியூஷன் ஃபீ. இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ அதை உங்களுக்கு நான் லைவாவே காமிக்கிறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு ஹவுஸ் ரெண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேம் 10,000 தான் இங்கேயும் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட IFSC கோடு, பெனிஃபிஷரியோட நேம் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரே இதா என்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லைனா இதுல வந்து UPI ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட UPI ஐடியை வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து UPI ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட UPI ஐடி வந்து என்டர் பண்ணிட்டேன். அது மாதிரி என்டர் பண்ணதுமே கீழே வந்து அந்த UPI ஐடி ஹோல்டரோட நேம் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அது மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஹேவ் அ இன்வைட் கோட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வைட் கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கிற இந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்ளை கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்ததுமே நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ₹72 வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணி இதுல வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ வந்து பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கார்டு நம்பரை என்டர் பண்ண பிறகு நமக்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து காட்டுறாங்க அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் எ நியூ கார்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், உங்களோட கார்டு ஹோல்டர் நேம், அடுத்தது CVV நம்பர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு டோட்டல் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்கன்னு பாருங்க. வெறும் ₹84 தான் சார்ஜஸ் பண்றாங்க. ₹10,000 நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வெறும் ₹84 உங்களால வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4 அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே அண்ட் கிரெட் ரெண்டுலயுமே ₹250 சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது மொபிக்யூல வந்து பாத்தீங்கன்னா ₹207 சார்ஜஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த அப்ளிகேஷன் ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டுல வந்து ₹177 சார்ஜஸ் பண்ணாங்க. பட் இந்த ஒரு housing.comல வெறும் ₹84 மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இப்போ நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்தீங்கன்னா இதுல ஒரு ₹84 சார்ஜஸ் பிளஸ் உங்களுக்கு ஒரு 1% கிரெடிட் கார்டுல இருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப லோயஸ்டான சார்ஜஸ்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு இன்வைட் கோடை யூஸ் பண்ணி housing.com யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீ வருது அப்படின்னு வந்து பாத்துருப்பீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீயை சூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா எவ்வளவு வருதுன்னு காமிக்கிறேன். சோ ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஹவுஸ் ரெண்டை யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து டியூஷன் ஃபீயை செலக்ட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்திருக்கேன். வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் 10,000 வந்து என்டர் பண்ணிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் இன்வைட் கோடை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பே வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே சேம் அமௌண்ட் தான் இங்க வந்து காமிக்கிறாங்க. ₹10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னா ₹84 மட்டும் தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. சோ அதனால தான் வந்து சொல்றது ஹவுஸ் ரெண்ட் அப்புறம் டியூஷன் ஃபீ இந்த ரெண்டுல எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் உங்களுக்கு வெறும் ₹84 தான் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் ஒர்க், ரீபேர், சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹10,000க்கு ₹120 வரும். சோ அப்படி ₹120 வந்தாலும் நம்ம இதுவரைக்கும் பார்த்த அப்ளிகேஷனை விட கம்மி தான். சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து டியூஷன் ஃபீயை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்கன்னா ரிப்பேர் ஒர்க் இல்ல பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேம் ஆஃபர் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கோடை என்டர் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ₹120 சார்ஜஸ்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். சோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான சார்ஜஸ்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து சேவ் ஆகும். சோ நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு 5 மெத்தட்ல இருக்கிறதுலே லோயஸ்டான சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா housing.com தான். சோ கீழே வந்து இந்த ஒரு வெப்சைட் அப்புறம் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். நம்மளோட இன்வைட் கோடு வந்து கொடுத்திருக்கேன். மறக்காம அதை என்டர் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க
பண்ணீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.